ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்திருக்கும்னா, இந்த ஷென் என்ன பண்ணியிருப்பானா, நம்ம ஹீரோயின் ஜூ மேலே ராணியோட நெக்லஸ் திருடிட்டான்ட்டு ஒரு திருட்டு பழிய போட்டிருப்பா. அதுக்கு ராஜாவும் நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி கேட்குறதுக்கு, அப்போ ஹீரோ எழுந்திருச்சு, இங்கே ஏதோ தப்பு நடக்குதுன்னு எனக்கு தெரியுது. ஜூ இதை பண்ணியிருக்க மாட்டா, இந்த ஷின் பொண்ணு தான் ஏதோ பண்ணியிருக்கா. அது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? ஜூ கிட்ட ராணியோட நெக்லஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்குன்னு கேட்குறதுக்கு, அதுக்கப்புறம் ஷின் பொண்ணோடைய வேலைக்கார பொண்ணு இருக்கா இல்லையா, அவகிட்ட இருந்து ராணியோட நெக்லஸை எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ராஜாவும் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரு. ஆனால் அதுலேருந்து இந்த ஷின் எஸ்கேப் ஆயிருப்பா. அதுக்கப்புறம் இந்த லீம குட்டியும் நம்ம ஜூ என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை நம்ப வைக்கிற மாதிரி பேசுகிறாங்களா, அதனால் அவனும் முழுசாக நம்பிடுறான். இவன் நம்மளை நல்லாவே லவ் பண்ணுறா, இவன் நமக்கு துரோகம் பண்ண மாட்டான்ட்டு முழுசாவே நம்பிடுறான். நம்ம ஹீரோவும் ஜூவும் வீட்டில் இருக்கக்குள்ள அந்த நெக்லஸே பார்த்துக்கிட்டு இருக்காரு. எதுக்காக இதவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியும் அந்த ஷின் தான் இந்த வேலைக்காரியை என்னை செக் பண்ணுறதுக்காக அனுப்பியிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போவாது நீங்கள் என்னை நம்புறீங்களா? நான் உங்களுக்கு தான் உண்மையாக இருக்கேன்னு உங்களுக்கு நம்புறீங்களான்னு கேட்க, நம்புகிறேன். ஆனால் உனக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுது? நீ எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு கேட்குறாரு. எனக்கு ஏற்கனவே இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும். அதுவும் அந்த ஷின் இந்த மாதிரி என்னை செக் பண்ணுறதுக்காக அதே வேலைக்காரியை அனுப்பி வைப்பா அப்படிங்கிறதும் தெரியும். ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா, இது அவங்க கேட்கக்குள்ள என்னால் எப்படி ப்ரூஃப் பண்ண முடியும்? இதை எப்படி சமாளிக்க போகிறோன்னு பயந்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் இருந்தாலும் சரி, இதுக்காக ரிஸ்க் எடுத்து தான் ஆகணுன்ட்டு நான் ரிஸ்க் எடுத்தேன். அப்போ அந்த சமயம் நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. அதனால் இந்த பிரச்சனையும் சாதாரணமாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கே க்யூரியஸாக இருக்குது. நீ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. அப்போனா நீங்கள் அதனால தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களா? ஒருவேளை ராஜா உங்களுடைய இன்னொரு ட்ரெஸ்ஸை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு, அது உண்மையாக பொய்யாங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக செக் பண்ணணுன்ட்டு அவருடைய அசிஸ்டண்ட்டை அனுப்பியிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? இல்லை, அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார். எனக்கு நல்லாவே தெரியும். அவர் என்னை நினச்சி கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் உங்ககிட்ட மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்ன நடந்துச்சுன்னா, இந்த லீமோ இருக்கா இல்லையான்னு ஏதோ சொல்ல வருவாரா, அப்போ அந்த வேலைக்காரி இருக்கா இல்லையா, அவ வெளியே இருந்து ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறா. அது நிழல் வழியா இவங்களுக்கு தெரியுது. அது தெரிஞ்ச உடனே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவளும் சத்தம் வராததை பார்த்ததுனே ஒதுங்கிக்கிறா. அவள் ஒளிஞ்சதுக்கப்புறம் ஜூ சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் ஒரு குப்பை இருக்குது, அந்த குப்பையை நல்லா க்ளீன் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் லீமோ அந்த ஷின்ட்டு 4 பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அந்த சமயம் பாடிகார்டு வந்துட்டு ஹீரோ கிட்ட காதில் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சொல்லி முடித்த உடனே அவருக்கு செம்ம கோவம் ஆயிடுது. அந்த திருடியை பிடிச்சி இங்கே கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அவளையும் கொண்டு வந்து விடுறாங்க. நிறைய நகைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் திருடிட்டு போக பார்த்துருக்கா. யாருன்னா அந்த ஷின் அனுப்பிட்டு வேலைக்காரி இருக்கா இல்லையா, அவ தான் திருடிட்டு போகிறதுக்காக பார்த்துருக்கா. நிறைய நகைகள் மட்டும் இல்லாமல் முக்கியமான லெட்டர்ஸையும் திருடிட்டு போகிறதுக்காக பார்த்துருப்பா போல இருக்கு. நகைகள்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷின்க்கு பயமாக இருக்குது. அவள் தான் பண்ண விளையாட்டுக்கு ஜூன் லெட்டரை படிக்கிற மாதிரியே ஊற கனலில் அவளை பார்க்குறாங்க, அவள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரியை விசாரிக்கிறதுக்கு நம்ம ஜூவே விட்டுறாங்களா. ஜூவும் விசாரிக்கிறாங்க, இதுக்கு மாஸ்டர் மைண்ட் யார், இந்த ஜுவல்லர்ஸ் லெட்டர்ஸ் எல்லாம் திருட சொன்னது யார், உண்மையை சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவள் தயங்கிக்கிட்டே இருப்பாளா. உண்மையை சொல்லு, என்னை ஸ்பை பண்ண சொன்னது யார், உண்மையை சொல்றியா இல்லையான்ட்டு ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. ஹீரோவும், நீ இதெல்லாம் உன்னை பண்ண சொன்னது யாருன்னு சொல்லு, அந்த மாஸ்டர் மைண்டர் யாருன்னு நீ சொன்னீன்னா நாங்கள் உன்னை விட்டுருவோன்னு சொல்கிறாரு. அதை கேட்டவொடனே அந்த ஷின் ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. இல்லைன்னா உனக்கு தான் பெரிய தண்டனையாக கிடைக்கும்னு சொன்ன உடனே அவள் பயந்து போயிட்டு ஷின் கையை பிடிச்சிக்கிறா. என்னை காப்பாற்றுங்கன்னு அங்கே போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அவள் எழுந்திரிச்சதே ஓங்கி அரைஞ்சிட்டு அவன் மேலே கோவப்படுவாளா. அதுக்கப்புறம் தான் சுதாரிக்கிறா. சிச்சோ, நாமளே மாட்டிக்கவும் மாட்டேங்கன்ட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நின்றுக்கிட்டு இருப்பா. உடனே அந்த வேலைக்காரி ஷின்னை காட்டி கொடுத்துட்றா. இவளால் தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன், இவ தான் என்னை பண்ண சொன்னா, ப்ளீஸ் என்னை நம்புங்க மேடம்ன்ட்டு அவள் ஒரு லெட்டர் கொடுத்துருப்பா. அந்த லெட்டரை எடுத்து காட்டிட்டு, இதை பாருங்கள், இது அவளுடைய கையெழுத்து தான், உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவளுடைய ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு நல்லா தெரியும்லையா, இதை பாருங்கன்னு சொல்லி கொடுக்கவும் அவங்களும் அதை வாங்கி பார்த்துட்டு, இதை பார்த்த மாதிரி தான் இருக்குது, இதை பார்க்கறதுக்கு அப்படியே என் தங்கச்சி எழுதின மாதிரியே தான் இருக்குதுன்னு டவுட்டோடு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அச்சோ, நம்ம எங்கே மாட்டிடுவோமோன்னு பயந்துக்கிட்டு, இவ பொய் சொல்கிறாக்கா, இவளை நம்பாத, இவ என்னை மாட்டி விடுறதுக்காக பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான்ட்டு கத்த, அக்கா என்னுடைய கேரக்டரை பற்றி உனக்கு நல்லா தெரியாதா, நான் இந்த மாதிரிலாம் பண்ணலக்கா, நான் எதுக்காக உனக்கு அகென்ஸ்டாக பண்ண போகிறேன்னு சொல்ல, அந்த வேலைக்கார பொண்ணு, இல்லை இவ தான் என்னை செய்ய சொன்னான், என்னை நம்புங்க, அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இவ தான் என்னை பண்ண சொன்னான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அவள் எட்டி ஓங்கி ஒரு உத விட்டுட்டு, பொய் பிடிக்காதரின்னு சொல்லி திட்டுறா. ஜூவும் இவ இன்னும் என்னென்ன தான் பண்ணணும்னு பார்க்குறான்ட்டு
இந்த ஹேண்ட் ரைட்டிங் பார்க்கறதுக்கு அப்படியே ஷின் மாதிரி தான் இருக்கு. ஆனா டவுட்டா இருக்கே அப்படின்ட்டு லீமோ கிட்ட குடுக்குறாங்க. லீமோ அத எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இந்த ஷின் ஓடி போயிட்டு, "லீமோ என்னைய நம்புங்க. எனக்காக நீங்க பேசுங்கன்னு" சொல்லிட்டு அவன் சட்டைய பிடிச்சு கேட்டுட்டு இருப்பாளா, அவனும் மெதுவா கைய தட்டி விட்டுட்டு, "இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. நான் இத பத்தி விசாரிக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ இருந்துட்டு, "இல்ல வேண்டாம். அவ என்னுடைய வீட்ல ஸ்பையா இருந்திருக்கிறா. அதனால ஜூக்கு இன்னைக்கே எக்ஸ்பிளனேஷன் குடுத்தாகணும்னு" சொல்ல, லீமோவும் ஒண்ணும் பண்ண முடியாது சரின்னு சொல்லிடுறான். அதனால ஜூவும் காவலாளிகள கூப்பிட்டு, "இவள கூட்டிட்டு போங்க. இவள போய் ஜெயில்ல அடைங்கன்னு" சொல்லி அனுப்பி விட்டுர்றாங்க. அவளும் அந்த ஷென்ன பிடிச்சு நல்லா திட்டிகிட்டே போறா. "உன்னோட பேரு கெடக்கூடாதுங்கிறதுக்காக என்னை இப்படி மாட்டி விட்டுலடி. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நான் செத்தாலும் உன்னை பேயா வந்தாவது உன்னை பழி வாங்குவேன்னு" சொல்லிட்டு போறா. அதுக்கப்புறம் ஜூ அந்த நெக்லஸ் எடுத்து பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலைக்காரி தானே இவங்களோட ட்ரெஸ்ல அந்த செயினை மறைச்சு வச்சா. அதுக்கப்புறம் முந்தின லைஃப்ல அவங்க வயித்துல இருக்கிற குழந்தைய அழிச்சதும் அவ தான். அதுவும் ஷின்க்கு நான் எப்பயுமே உண்மையா இருப்பேன்னு சொல்லிட்டு தானே அவங்க வயித்தை போட்டு அழுத்தி அழுத்தின்னு அழுத்தி குழந்தைய கொண்டு இருப்பா. அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தலையில குத்துறதுக்காக கொண்ட ஊசி எடுத்து குத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ அங்க வந்துட்டு, "உன்னோட தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ரூம்குள்ளேயே இருக்கிறாளாம். இப்போ யாரையுமே பார்க்க விரும்பலன்ட்டு யாரையுமே பார்க்க விட மாட்டேங்கிறாளாம். நைட்ல கனவு கண்டு ரொம்ப துடிச்சு போய் கத்திக்கிட்டு இருக்காளாம். ஏதோ அவகிட்ட தப்பா இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு." அதுக்கு ஜூவும், "அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா உட்காந்துருப்பாங்களா. அதை பார்த்த ஹீரோவுக்கு ஆச்சரியமா இருக்குது. "நீ உண்மையாலுமே உன் கூட பிறந்த தங்கச்சிய இவ்வளோ தூரம் வெறுக்கிறியா? ஒருவேளை நானும் ஒரு நாளைக்கு உனக்கு எதிரி ஆயிட்டேன்னா என்னையும் நீ இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவியா? இல்லை நீங்கள் எப்பவுமே எனக்கு எனிமே ஆக மாட்டீங்கன்னு" அவங்க சொல்கிறாங்க. "அப்படி என்ன உன் லைஃப்பில் நடந்துச்சு? இவ்வளோ தூரம் உன் தங்கச்சி உன்னோட ஃபேமிலியில் இவ்வளோ தூரம் நீ வெறுக்கிறன்னா அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாரு. அதை நான் உங்களுக்கு சொன்னேன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க இந்த மாதிரிலாம் நடக்குமான்ட்டு. ஸோ அதனால் இப்போதைக்கு அதை பற்றி பேச வேண்டாம்" அப்படின்ட்டு பேச்சை மாற்றிட்டு, இந்த லீமோ ஆர்மியில் யூன்ஃபைங்கிற ஆளை வச்சுட்டு இருந்தான். அவன் இப்போ தப்பிச்சு போயிட்டான். அவனால் நம்ம மக்களுக்கும் எம்ப்ளருக்கும் ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டவொடனே அவருக்கே ஷாக் ஆகிடுது. "நீ சொல்கிறது சின்ன பிரச்சனை மாதிரி தெரியலையே. இதனால் ராஜாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் சொல்கிறத நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் உங்கள் ஆளுங்களை விட்டு அந்த யூன்ஃபையை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லுங்கள். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு சொல்கிறாங்க." அதை கேட்டு அவருக்கே ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம், "பிரின்ஸ், நான் அந்த லீமோவை சந்திக்கணும். நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகிறேன். அதுக்காக நான் அவனை சந்திக்கணும்னு சொல்கிறாங்க." "அப்படி என்ன இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுக்க போகிற? எதுக்காக அவனை பார்க்க போகிறாங்க? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காட்டலை." அப்படியே ஜூ லீமோவை தான் சந்திக்கிறாங்க. லீமோவை பார்த்து லீமோ கிட்ட, நம்ம பிளானில் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக பேசணும்." அப்படி என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாரா. அந்த சமயம் அந்த ஷின் அங்கே வந்துடுறா. ஷின் வந்துட்டு, "எங்கள் அப்பா தான் உங்களை பார்க்க சொன்னார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்குன்னு" சொல்லுவாளா. "நீ போயிட்டு என்னோடய ரூமில் வெயிட் பண்ணு. நான் முதல்ல ஜூ கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உனக்கு நீ வந்து பார்க்குறேன்னு" சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அவள் போனதுக்கப்புறம் அந்த ஹீரோ என்ன தான் பண்ண போகிறான் என்கிட்ட சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கக்குள்ளேயே, இப்போல்லாம் அவர் வீட்டுக்கு ரொம்ப லேட்டாக தான் வராரு. அதனால் நான் அவரை சீக்கிரட்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அலர்ட்டாக இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த பொண்ணு போனா இல்லையா, இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே விண்டோவை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு லீமோவுக்கு ஷாக் ஆகுது. "நீ என்ன சொல்கிற? உண்மையாலுமே அவன் லேட்டாக வரானா? ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கானா? நீ உண்மையை தான் சொல்கிறியா?" "ஆமாம், என் கையை பாருங்கன்ட்டு கையை காட்டுறாங்க. கையை அடிபட்டு கண்ணி போயிருக்கு. நான் ரீசெண்டாக அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள ஹீரோவோட பாடி கார்டு என்னைய தாக்கிட்டான். அதனால தான் இந்த மாதிரி அடிபட்டிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நாம் 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கிறது கூட அவனுக்கு ஜெலஸ் ஆகுது. அதனால தான் என்னை இப்படி அடிக்கிறான். ஆனால் இந்த அடி கூட வர்த்து தானே" அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்ப வைக்கிறதுக்காக சொல்லுவாங்களா. அவனும் இவங்க வார்த்தையில் அப்படியே நம்பிக்கிறான். "ஆனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் எப்பயுமே உங்களுக்கு உண்மையாக இருப்பேன். ஆனால் இந்த ஹீரோ கிட்ட இருந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க." அப்போ இந்த லீமோ யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போனா இந்த யுன்ஃபையை பற்றி நம்ம சொல்லலாமா வேணாமா? இப்போ நம்ம சொல்ல ஆரம்பிச்சோன்னா மக்கள்லாம் பதட்டமாக ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்ட்டு ஜூவோட கையை பிடிச்சி, "ஜூ, நான் உன்னை எப்போவுமே நம்புவேன். ஆனால் நான் அவனை பற்றி ராஜா கிட்டே எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சா எனக்கு நிறைய எவிடன்ஸ் தேவைப்படுது. அதுக்காக நீ என் சைடு இருப்பியா எப்போவுமே?
நீ அவனை எப்பவுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு தெரியுது நான் உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு. ஆனால் நீ எனக்கு இது செஞ்சு தருவியான்னு கேட்க அவங்களும் ஒத்துக்கிறாங்க. உடனே அவங்களையும் நம்ப வைக்கணுங்கிறதுக்காக இவன் என்ன சொல்கிறான்னா, என் மனசில் எப்போவுமே நீ மட்டும்தான் இருக்கிற, உன்னை தவிர வேற யாரையும் என் மனசில் நினைக்க மாட்டேன்ட்டு அவங்கள அவங்கள நம்ப வைக்கணுங்கிறதுக்காக இவன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இவன் பேசுகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஜூவும் அப்படியே திரும்பி ஷின்னை திரும்பி பார்க்குறாங்க. அவள் இவங்க பேசுகிறதெல்லாம் ஒட்டி கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. அவளை பார்த்துக்கிட்டே லீமோ கையில் அவங்க கையை வச்சுட்டு, லீமோ நான் எப்பவுமே உங்களை நம்புவேன். ஆனால் ஷின்க்கு மிலிட்ரி விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அவளுக்கு எந்த விஷயமும் தெரியாத இருக்கணும். அவளுக்கு எந்த விஷயமுமே சொல்லாதீங்கன்னு சொல்லவும் அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டு அவங்க கையை கெட்டியமாக பிடிப்பான். இவளுக்கா இங்கே ஜல்லஸ் ஆகுது. அப்படியே டோரை சாத்திட்டு உள்ளே போயிடுறா. உள்ளே போயிட்டு செம்ம கோவத்தில் நிற்பா. அப்போ அங்கே லீமோ வந்துடுறான். லீமோ இவளை பார்த்துட்டு, நீ இன்னும் போகலையா, அங்கேயே தான் இருக்கியா, என்ன என்னை துரத்தி விட்டுட்டு அவகிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தீங்களாட்டுக்கு, அதுவும் அவள் கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நல்லா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்ட்டு அவள் கோவப்பட, அப்போனா நாங்கள் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நீ ஒட்டு கேட்டுட்டியா, இதில் என்ன இருக்குது? ஆமாம் நான் ஒட்டு கேட்டேன் தான். நீங்கள் அந்த ஹீரோவோட ஆர்மியில் யுன்ஃபையை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்காக நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்கன்னு கேட்க, வாயை மூடு, யுன்ஃபை ப்ராப்ளம் யாருக்கும் தெரியக்கூடாது, அது ரகசியமான விஷயம், இப்போ எதுக்காக வெளியே தெரியிற மாதிரி கத்துறன்ட்டு கோவப்பட அவ உடனே கையை பிடிச்சிட்டு, லீமோ அண்ணா என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணும்னே இந்த மாதிரி பண்ணலை, நீங்கள் எதுக்கு அந்த ஜூவையை நம்புறீங்க, அவள் சஸ்பீஸியாக நடந்துக்கிறா, அவள் பண்ணுறதே சரியில்லை, நீங்கள் போயிட்டு அவளை நம்புறீங்க, நான் எப்பயுமே உங்களுக்கு உண்மையாக இருக்கிறேன், ஆனால் நீங்கள் அவளை நம்புறீங்க, அவள் எல்லா விஷயமுமே நம்புற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனால் நீ பண்ணுறது தான் சரியில்லாத இருக்கு, அதனால நீ ஒழுங்காக நடந்துக்கிறதுக்கு பாரு அப்படின்னு சொல்ல, லீமோ நீங்கள் ஏன் என்னை பற்றி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்போனா நீங்கள் அவளை லவ் பண்ணுறீங்களான்னு கேட்குறா. அதோடு தான் எந்த எபிசோடு முடியுது. இந்த யுன்ஃபை யார், யுன்ஃபைக்கும் மிலிட்ரிக்கும் என்ன சம்மந்தம், அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அவங்க என்ன ஆனாங்கங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த ட்ராமா எப்படி இருக்குது, என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.